மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிப்போம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லி இருந்தார். அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமின் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கிய கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அந்த சமாரியாவின் வழியாக அவர் கலிலேயாவுக்கு போகிறார். இப்போ நம்ம பார்த்தோம் சமாரியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம விளக்கமாக நம்ம தியானித்தோம். அதுக்கப்புறம் 2 நாள் தங்க சொல்லி அங்கே இருக்கிறவங்க வேண்டிக் கொண்டாங்க. இயேசுவும் சந்தோஷமாக 2 நாட்கள் சமாரியர்களோடு கூட அவர் தங்கி அதுக்கப்புறமா அங்கே அவ்விடத்தை விட்டு அவர் புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். பாருங்க, கலிலேயாவில் அவர் நாசரேத்தூரில் வளர்ந்தார். நாசரேத்தூரிலே ஒரு சாதாரண தச்சனின் மகனாக அவர் வாழ்ந்தார். அப்போது அவரை குறித்து பெரிய அந்த ஜனங்களுக்கு இவர் தச்சனின் மகன் அல்லவா, இயேசு அல்லவா என்று தெரிந்ததை தவிர அவர் தேவகுமாரன் என்பதும் அவர் மூலமாய் நடைபெற்ற காரியங்கள் அவங்களுக்கு புலப்படவில்லை. அவங்க அதை அறிந்து கொள்ளுவதும் இல்லை. அவங்க அவரை நம்பலை. அவரை குறித்த மேன்மையை அவங்க என்ன செய்யலை, அறியலை. கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு இல்லை. அதுதான் கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரிலே கனம் இல்லை. ஏன்னா ரொம்ப பழக்கப்பட்ட ஒன்று. நாம் பிரியமானவர்கள் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, பழக்கப்பட்ட அதை திரும்பி திரும்பி கேட்ட நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே ரொம்ப அலட்சியமாக விட்டுருவோம். பாருங்க, இயேசு மரித்தாரு, இயேசு உயிர்த்தாரு, இயேசு நம்மளுக்காக இதெல்லாம் செஞ்சார். அப்படி ஒரு பழக்கப்பட்டதை கேட்டு 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 அது ஒவ்வொரு நாளும் அதனுடைய மேன்மை அதனால் நம்முடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டிருக்கிறது. அதை கர்த்தர் நமக்கு செய்த நம்முடைய வாழ்க்கையில் செய்த இவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அது நம்ம அது மேன்மையை சில சமயம் நம்ம அதை அலட்சியமாக எடுத்து விடுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி உணர்வோடு கூட நித்திய ஜீவனை நோக்கி நம்ம பிரயாணிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக நம்மை வழி நடத்துகிறதாக அது இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம நினைத்து நன்றி அறிதல் உள்ளவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையாகவே நம்ம ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு வேண்டும் என்பதை நாம் இங்கு கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊரில் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் அவ்வளோ நடக்கலை. ஆனால் இந்த சமாரியா பாருங்க, அதில் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஊர் ஜனங்களே திரண்டு வராங்க, கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறாங்க, அநேகர் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோன்னா கலிலேயாவுக்கும் சமாரியாவுக்கும் ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற தாகம், வாஞ்ச, விசுவாசம் இதுதான் அங்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இயேசு அவர் கலிலேயாவில் பாருங்க, அவர் பண்டிகையில் அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவரை ஏற்றுக்கொள்றதை விட அவர் செய்ததை பார்த்ததினால் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல இயேசு பார்க்கிறதுனால காரியத்தினால வருகிற விசுவாசம். கிறிஸ்து சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கலாம் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்போ இந்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து இந்த ஜனங்கள் கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ உண்மையான ஒரு தீர்க்கதரிசிக்கு அதோட வேல்யூ என்ன, கிரெடிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்து அல்ல,
உண்மையாகவே தேவ வல்லமையை பெற்று தேவ மகிமையில செயல்படுகிற ஒரு மனிதனை நம்ம ஆவியில நம்ம உணர முடியும். ஆவியில பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட நாம கண்டுபிடிக்க முடியும். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? உலக பிரகாரமான வெளிப்பிரகாரமான அடையாளங்கள், அற்புதங்கள் மாத்திரமே ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனுஷனுக்கு பெருசு அல்ல. அப்போ என்ன பெருசு? எதை நாம உணர வேண்டும்? ஆண்டவரை அறிகிற அறிவை நம்ம அடைய வேண்டும். உள்ளான மனிதனுக்குள்ளாக உள்ளான தேவ சமாதானமோ கிறிஸ்துவை போல மாறுகிற சுபாவங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அறிகிற அறிவில் வளரும் போது நமக்குள்ளாக ஏற்படும். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அதை நம்மளால உணர முடியும். அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து தான் விசுவாசிக்கணுன்றதல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறமா அவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாக்கின முதலாவது அற்புதத்தை செய்த கானா ஊருக்கு வந்தார். அப்போ அங்கே இந்த ராஜாவின் வேலைக்காரன் மனுஷன் ஒருவன் அவன் என்ன செய்கிறான்? தன் குமாரன் வியாதியாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார், கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுகிட்ட போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறதுனால குணமாக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வேண்டிக் கொள்ளுகிறான். அப்போது கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை நம்மை அவரிடத்தில் நெருங்க செய்கிறது. இதை தொடர்ந்து இந்த இயேசுனத்தில் வந்து இந்த ராஜாவின் வேலைக்காரனுடைய குமாரனுக்கு என்ன நடந்தது என்பதை நாளைய தினத்தில் நம்ம விளக்கமாக ஞானிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்க காரியத்தை நம்ம அலட்சியப்படுத்திடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சிலுவையின் மேன்மை, கிறிஸ்து நமக்காக செய்த ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யணும்? அதை சீரியஸாக எடுத்து அதற்கு நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அற்புதத்தை காண முடியும். இந்த பூமிக்குரிய அடையாளங்களை, அற்புதங்களை பார்த்து கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் அல்ல. இப்படி உள்ளான மனுஷன் அவரை அறிந்து அவரை புரிந்து அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரிடத்துல நெருங்கி ஜீவித்து அவர் நமக்கு வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதையே தேவன் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீ செய்தவைகளை நினைத்து நன்றியோடு நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியங்கள், அடையாளங்களை வைத்து உம்மை நேசிக்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக அல்ல, கர்த்தருடைய அன்பை நாங்கள் நினைத்து ஆண்டவர் எங்களுக்காக செய்த மகிமையான காரியங்களை நினைத்து அன்போடு கூட சேவிக்க, நேசிக்க, இன்னும் இடத்துல கிட்டி நெருங்கி சேர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.